ஹலோ ஹலோ, நான் சன் டிவில இருந்து பெப்சி உங்கள் சாய்ஸ் உமா பேசுறேங்க. பெப்சி உமாவா? நீங்களா? ஐயோ, என்ன நம்பவே முடியல. வழக்கமா நாங்க தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். இப்போ என்ன நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இது புது ப்ரோக்ராம். லக்கி நம்பர் செலக்ட் பண்ணி நாங்களே கூப்பிடுவோம். சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? என் பேரு சாந்தி. பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். அப்படியா? சொல்லுங்க சாந்தி, உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? நான், எங்க அம்மா, பெரியண்ணா ஆதிகேசவன், சின்னண்ணன் தீனா. கடைசியா தீனான்னு சொன்னீங்களே, உங்க சின்னண்ணா, அவருடைய பொழுதுபோக்கு என்னங்க? என்ன எனக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்க சின்னண்ணா பொழுதுபோக்கு என்னன்னு கேக்குறீங்க? அது உங்க தீனா அண்ணன் கிட்ட இருந்து கேள்வியா ஆரம்பிக்கலாமேன்னு பார்த்தேன். அப்புறம் உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணுங்க? படைப்பாலேந்து என் பேர் ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா அண்ணா அண்ணா, பெப்சி உமா. பெப்சி உமாவா? குடு குடு. ஒரு நிமிஷம் இரு. உமா, எங்க சின்னண்ணா உங்ககிட்ட பேசணுமா? கொடுங்க. ஹலோ பெப்சி உமா, உங்க ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் பாத்துருவேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. ஏங்க, நீங்க என்ன பார்த்ததே இல்ல, அப்புறம் எப்படி நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க? சாரி, உங்க குரலை கேட்டதும் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு கெஸ் பண்ணி சொன்னேன். அப்புறம் உங்க ஹாபிஸ் என்ன தீனா? அடித்தல், உதைத்தல், குத்தல். ஓ, நீங்க ஃபுட்பால் அண்ட் வாலிபால் பிளேயரா? ஃபுட்பால் பிளேயரா? அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும். இருக்கு இருக்கு இருக்கு. ஒரு பொண்ணு, அவளை ஏற்கனவே 2 தடவை பார்த்துருக்கேன். 3வது தடவை பிளாசா கார்னர்ல பார்த்து என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணான். நானும் அங்கே போனேன். தற்செயலா வர மாதிரி நடிச்சேன். அந்த நேரம் பார்த்து பாக்கெட்ல பணம் வேற இல்லை. கல்லால இருக்கிறவங்கிட்ட 200 ரூபா பிடுங்கி அவங்களுக்கும் சேர்த்து நானே பில் பே பண்ணிட்டேன். அட பாவி, நான் தான் ஃப்ராடுனா? இவன் என்ன விட ஃப்ராடா இருக்கான். இந்த ப்ரோக்ராம் எப்போ டிவியில் வரும்? அது அடுத்த வாரம் வரும். சரி, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? பொதுவாக எனக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் அது எல்லோ கலராக இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எந்த பாட்டா? படைப்பா பாட்டு, ப்ளீஸ் படைப்பா பாட்டு. சரி பெப்சிமா, என் தங்கச்சி கேட்ட படத்துல இருந்து பாட்டு போடுங்க. ஓகேயா? ஓகே. சரி நேர்களே, நாமளும் தீனா குடும்பத்தோட சேர்ந்து படையப்பா படத்துல இருந்து ஒரு பாட்டை கேட்டு ரசிப்போமா? எப்படிப்பா இப்படியெல்லாம் ஏமாத்துற? நீ அவனை லவ் பண்றியா? லவ் பண்ணல, ஆனா பிடிச்சிருக்கு. காதல் வெப்சைட் ஒன்று கண்டேன் கண்டேன் நானும் கண்கள் 2 என்று. காதல் வைரஸ் வந்து கம்ப்யூட்டர் போல் நானும் கன்ஃபியூஸ் ஆனேன் என்று. ஹார்ட்வேர் உள்ளம் கெட்டு போனதென்ன, சாஃப்ட்வேர் என்றே அது ஆனதென்ன. சம்திங் எனக்குள்ள நேர்ந்ததென்ன, இந்த கண்கள் என்னை கடத்தி போக போக. தூதருமில்லை, நீ கேன்சர் தருவதற்கில்லை, நான் தோற்றேன் உன்னிடம் என்னை. I love you dangerous baby, நான் என்றும் உன்னிடம் கைதி. சேனல் சொல்லும் செய்தி. டர்க்கி சிக்கன் நூடுலா, அன்பே ஆடை கொஞ்சம் உந்தன் நிறையா. டொனால்ட் டக்கின் ஜாதியா, டிஸ்னி டால்பின் ஜோடியா, அன்பே ஆடி செல்லும் உந்தன் நடையா. ஓஹோ
என் உள்ளமெங்கும் நீ நின்றிருக்க உனை உஷ்ணம் தாக்க கூடும். கேளடா காதலா, தனிமைதான் டிராகுலா. மிசிசிப்பி மேல அணைகளை தாண்டி பசிபிக்கில் வந்து விழுந்தது பார். மகிழ்ச்சியில் இந்த சிரிப்பினை பார்க்கும், சிரிப்பினில் புது சிம்பனி கேட்கும். நீ ஒரு சன்ஃப்ளவர், கவிதையில் உந்தன் அழகினை பாட நான் ஒரு ஷேக்ஸ்பியர். ஓ, 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 ஓ. இந்த சாக்ஸபோனை இரு கையில் ஏந்தி பில் கிளின்டன் போல வாசி. இவள் கண்ணி அல்ல ஒரு கணினி என்று பில் கேட்ஸை போல நேசி. சொல்லடா மன்மதா, வில்லன் நீ என்பதா. ஃப்ரிட்ஜினில் உள்ள ஃப்ரீசரை போல குளிர் தர ஒரு துணையுண்டு வா. விழிகளில் ஒரு பேக் பண்ணுமானே, விரைவினில் வந்து உதவிடுவேனே. சம்மரும் வின்டர் தான், இவளது விரல் படுகிற போது வாட்டரும் லிக்கர் தான். ஓ, 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 ஓ. காதல் வெப்சைட் ஒன்று கண்டேன் கண்டேன் நானும், கண்கள் ரெண்டில் என்று. ஹார்ட்வேர் உள்ளம் கெட்டு போனதென்ன, சாஃப்ட்வேர் என்றே அது ஆனதென்ன. சம்திங் எனக்குள்ள நேர்ந்ததென்ன, உந்தன் கண்கள் என்னை கடத்தி போக போக. இது பார், இத பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். எப்படிமா சும்மா இருக்க முடியும்? ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொன்னீங்கன்னா இல்ல. அவன் பிரச்சனை பெருசாக்கிடுவான். தயவு செஞ்சு இத பத்தி அவன்கிட்ட சொல்லாதீங்க. இது மட்டும் தீனாவுக்கு தெரிஞ்சது. நான் சொல்றேன் வேணாம். என்னமாச்சு? ஒன்னும் இல்ல தீனா, ஒய்எம்சி டீகர்ல இருக்கிற பசங்க நம்ம சாந்தியை கிண்டல் பண்ணிருக்காங்க. சாந்தி? நம்ம சாந்தியை கேலி பண்ணாங்களா? டேய், ஆட்டோல பொருள் எடுத்து போடு. தீனா, அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அண்ணனுக்கு தெரிஞ்சா அவரே வரேன்னு சொல்லுவாரு. அண்ணன் வந்தா விஷயம் பெருசாயிடும். அண்ணன்கிட்ட சொல்ல வேணாம். ஏய், இன்னொரு தடவை என் தங்கச்சி பின்னால பார்த்தேன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. பொதுவாக எனக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் அது எல்லோ கலராக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
என்னங்க ஒரே மஞ்சளா இருக்கீங்க? எல்லோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது எல்லோனா உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் மஞ்சள்னா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு உங்க டேஸ்டும் என் டேஸ்டும் இப்படி ஒத்து போயிடுச்சு. சும்மா எனக்கு மஞ்சள் பிடிக்கும்ன்றதுக்காக நீங்க போய் சொல்லாதீங்க. ஐயோ சத்தியமா மஞ்சள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே ஏங்க வியாதி வந்தா கூட அது மஞ்சள் காமலையா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுங்க. மச்சான் 1 மினிட் ரா. டேய் பொம்பளைங்க சுடிதாருக்கு மேல துப்பட்டா ஏன் போட்டுக்கறாங்க தெரியுமா? தெரியலையே மச்சான். நம்ம மாதிரி ஆம்பளைங்க உழைச்சு கலைச்சு ஓட தெரிஞ்சு வராங்க பாத்தியா, அவங்க வேர்வை தொடச்சுக்க தாண்டா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த காலத்து பொம்பளை பசங்களுக்கு இங்கிலீஷ்ல பீட்டு விடுற பசங்களை தான் பிடிக்கும். அடிதடி பண்ற ஆம்பளைங்களை பிடிக்காது. நீ யாருன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே எஸ்கேப். டேய் சிஸ்டர் காது கீழ இருக்க முடி அழகா இல்ல? பிரதர் கூட தான் மூக்கில முடி இருக்கு, அத பாருடா. டேய் அதுக்கு பேரு மீச. அது இருந்தா தான் ஆம்பளன்னு அர்த்தம். ஆமாண்டா ஆம்பளதான். மச்சி பச்சி பறந்துச்சுடா. சித்ரா